நண்பர்களே வணக்கம். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அப்படிங்கிற 3 இளைஞர்களை இன்றைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்னு தெரியலை. அவர்கள் 3 பேரும் இந்த தேசத்திற்காக தூக்கு கயிறை முத்தமிடுகிற பொழுது அவர்கள் வயது 30 கூட தொடவில்லை. இளம் வயதில் இந்த நாட்டிற்காக தங்களுடைய உயிரை நீத்த அந்த 3 இளைஞர்களும் இக்கால இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இந்த சுதந்திர தேசம் நமக்கு வேண்டும், நம்முடைய நாட்டை நாம் தான் ஆள வேண்டும், இந்தியா இந்தியரிக்கை என்று குரல் கொடுத்து பச்சிளம் வயதில் இந்த தேசத்திற்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த இளைஞர்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கட்டுக்கடங்காத பயணங்கள், மது போதை பழக்கங்கள், சமுதாய விரோத செயல்கள், மூத்தோர்களுக்கு மரியாதை இல்லாத நிலைகள் என்று பல்வேறு நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த சுதந்திர தேசத்தில் அந்த இளைஞர்கள் எல்லாம் சுதந்திரமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அந்த 3 இளைஞர்களும் உயிர் நீத்த வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் சுதந்திர வரலாற்றில் பயணித்த தியாகிகளினுடைய உணர்வுகளையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால சமுதாயம் நல்லபடியாக பயணமாவதற்கு இதுபோன்ற வீர தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்கள் வழி செல்ல வேண்டும். அதற்கான படிப்பினையை பள்ளிகளும் கல்லூரிகளும் பொதுமக்களும் பெற்றோரும் சொல்லித்தர வேண்டும். இளைஞர்கள் எப்படி வேணுமானாலும் இருந்து விடலாம், இளைஞர் சக்தி காலையில் உதிக்கின்ற சூரிய சக்தி, இரத்த வேகம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. எல்லாத்திற்கும் ஒரு கட்டுப்பாட்டோடு அவர்கள் பயணிக்க வேண்டும். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் வாழ்க்கையை ஒவ்வொரு இளைஞரும் அடையாளம் காண வேண்டும். நன்றி, வணக்கம்.